வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாயில் இரத்தக்கரைகளுடன் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட 22 வயது யுவதி. வீட்டிற்கு வந்த பெற்றோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சடலமாக மீட்கப்பட்ட அம்பாறை பெண் மருத்துவருக்கு நடந்தது என்ன? காதலனை தேடும் போலீசார். செம்மணி அகழ்வில் மீட்கப்படும் 80 தொகுதிகள் சோதனை கூடங்களுக்கு அனுப்புமாறு சுமந்திரன் வலியுறுத்தல். FBI கையில் உள்ள ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கை. ரணில் தரப்பின் விசேட கோரிக்கை. தன்னை கைது செய்ய வேண்டாம், கோட்டாபயவின் மனு ஒத்திவைப்பு. ஜாலில் தொடருந்துடன் மோதி ராணுவ சிப்பாய் உயிரிழப்பு. திருகோணமலை கடற்படை முகாம் சித்திரவதை கூடம் சீல் வைக்க நடவடிக்கை. நாட்டில் அடுத்த 36 மணித்தியாலயத்திற்கு பெய்யவுள்ள கடும் மழை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். கண்டி மாவட்டம் பன்விலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இளம் யுவதியொருவர் தனது வீட்டின் கட்டிலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பன்விலை நகரைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம் யுவதியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் மாலை மேற்படி யுவதியின் பெற்றோர் உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றிருந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அந்த யுவதி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். பின்னர் வெளியில் சென்ற பெற்றோர் இரவு மீண்டும் வீட்டுக்கு திரும்பிய போதே மகள் கட்டிலில் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சடலம் மீட்கப்படும் போது அந்த யுவதியின் வாய்ப்பகுதியிலிருந்து அதிகளவில் ரத்தம் வெளியேறியிருந்தது என்று போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மரணத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கண்டி தெல்தெனியவில் பூட்டப்பட்ட காரொன்றிற்குள் பிசியோதெரபிஸ்ட் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து காதலருக்கு இதில் தொடர்பிருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ள நிலையில் போலீசார் முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ளனர். உயிரிழந்தவர் அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய வெலிகமவைச் சேர்ந்த 33 வயதுடைய பிசியோதெரபிஸ்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஒன்றினுள் சடலம் ஒன்றிருப்பதாக அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நேற்றைய தினம் பிற்பகல் 2 மணியளவில் தொலைபேசி மூலம் தகவல் அளித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் பூட்டப்பட்டிருந்த காரொன்றை கண்டனர். அதனை வலுக்கட்டாயமாக திறந்து சோதனையிட்ட போது உள்ளே அந்த பெண்ணின் சடலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அப்பெண் ஜூன் 3 முதல் ஜூன் 16 வரை நுவரெலியாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. அக்காலகட்டத்தில் சுயநினைவற்ற நிலையில் இருந்த அப்பெண்ணை அவரது காதலர் தூக்கிச் செல்வது போன்ற காட்சிகள் CCTV பதிவுகளில் பதிவாகி உள்ளதாக கூறப்படுகின்றது. அவர் தற்போது தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவரை கண்டறிய நுவரெலியா போலீசார் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். நீதவான் விசாரணையை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக பெண்ணின் உடல் தெல்தெனிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் ஒரு கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் நிகழ்ந்ததா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் 80 தொகுதிகள் நிபுணத்துவம் வாய்ந்த பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தும் இதுவரையில் அனுப்பப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான MA சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். செம்மணியில் இன்றைய தினத்தோடு அதிக எண்ணிக்கையான 80 தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது அகழ்ந்தெடுக்கப்படும் 80 தொகுதிகளையும் அதிகூடிய நிபுணத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் அல்லது பரிசோதனை கூடங்களில் அறிய தர வேண்டும் என நாங்கள் கோரியிருந்தோம். அதனைவிட பிரதானமானது அகழ்ந்தெடுக்கப்படும் 80 தொகுதிகள் யாருடையது என அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றார். 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான அமெரிக்காவின் விசாரணை குறித்த அனைத்து ஆவணங்களையும் அரசாங்கம் பெற வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. 2019 தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக கூறப்படும் தற்போதைய அரசாங்கம் அமெரிக்க அதிகாரிகளிடம் அது தொடர்பான ஆவணங்களை முறைப்படி கோரியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. அமெரிக்க விசாரணையின் மூலம் பெறப்பட்ட அனைத்து புலனாய்வு ஆதாரங்களும் இலங்கை நீதித்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்துகிறது. அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 2019 ஏப்ரல் 21 தாக்குதல்கள் குறித்து முழுமையான அமெரிக்க விசாரணை மற்றும் அறிக்கையை கோரியதாக குறிப்பிட்டது.
அப்போதைய பிரதமர் விக்ரமசிங்கவிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலின் போதும் இதேபோன்ற கோரிக்கை பின்னர் விடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி மேலும் தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவின் மத்திய மாவட்டத்திற்கான அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் FBI சிறப்பு முகவர் மெரிலியார் காட்பினால் நவம்பர் 12 அன்று தாக்கல் செய்யப்பட்ட 71 பக்க பிரமாண பத்திரத்தையும் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் 2020 டிசம்பர் 11 அன்று தாக்கல் செய்யப்பட்ட ஒரு குற்றவியல் வழக்கையும் UNP சுட்டிக்காட்டியது. அமெரிக்காவின் புலனாய்வு ஆவணங்கள் FBI மற்றும் நீதித்துறையிடமே உள்ளன என்று தனது நிலைப்பாட்டை UNP மீண்டும் வலியுறுத்தியதுடன் அவற்றை அணுக அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதா என்பதை தெளிவுபடுத்துமாறும் அவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தால் அதன் முடிவை வெளியிடுமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தியது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விடயங்களை பரிசீலிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதன்போது வழக்கின் உண்மைகளை சரிபார்ப்பதற்காக இம்மனுவை இன்றைய தினம் மீண்டும் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி சரத் சாநாயக் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாழ்ப்பாணம் நெலுக்குளம் பகுதியில் தொடருந்துடன் மோதி ராணுவ சிப்பாய் உயிரிழந்துள்ளார். குறித்த ராணுவ சிப்பாய் விடுமுறையில் வீட்டிற்கு சென்ற நிலையில் விடுமுறை காலம் முடிவடைந்த பின்னரும் நீண்ட காலம் கடமைக்கு திரும்பாது இன்றைய தினம் மீண்டும் கடமைக்கு திரும்பிய வேளை பலாலி ராணுவ அதிகாரிகள் நீண்ட காலம் கடமைக்கு திரும்பாததை குறித்து கொழும்பில் உள்ள ராணுவ தலைமையகத்திற்கு சென்று விளக்கம் கொடுக்குமாறு பணித்துள்ளனர். இதனையடுத்து சிப்பாய் பலாலையிலிருந்து வெளியேறிய நிலையில் அரியாலை நெலுக்குளம் பகுதியில் தொடருந்துடன் மோதி உயிரிழந்துள்ளதாக ஜாழ்ப்பாண காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை கடற்படை முகாமிற்குள் கன்சைட் என்ற பெயரில் இயங்கி வந்த மிகவும் ரகசியமான நிலத்தடி சிறைச்சாலை வளாகத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சுமார் 60 பேருக்கும் அதிகமான நபர்களை இங்கு தடுத்து வைத்து சித்திரவதைகளுக்குள்ளாக்கி கப்பம் பெற்றுக் கொண்டமை உள்ளிட்ட பல பாரிய குற்றங்களுடன் குறித்த இடத்திற்கு தொடர்பிருப்பதாக நீண்ட காலமாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த ரகசிய சித்திரவதை முகாம் வளாகத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக திருகோணமலை நீதவான் விஜயம் செய்யவுள்ளார். தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தவிர மேலும் பல நபர்கள் குறித்து ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகளுடன் கூடிய தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. கொழும்பில் மேலும் 2 தமிழ் இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இந்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில நபர்களும் அது சார்ந்த நடவடிக்கைகளும் தொடர்புடைய சில தரப்பினரும் தொடர்புடைய நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையானது அடுத்த 36 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையின்படி அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு சப்ரகமு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல சுற்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்தோடு பிற்பகல் 2 மணிக்கு மேல் ஊவா மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வானிலை ஆய்வுத்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது.